இன்றைக்கி நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை பண்ண போகிறோம். ஹென்னா ஹேர் டை தாங்க. மருதாணியோட ஒரு சில பொருட்களை சேர்த்து நம்ம ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுடைய முடி ப்ரௌன் ஆகாது, கருப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு தடவை ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 3 மாதத்துக்கு மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டியதே இல்லை. நான் சொல்கிற மெத்தடில் உங்களுடைய ஹேரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் இல்லை அடிகனமாக இருக்கிற பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சில பொருட்களை சேர்த்து நம்ம ஒரு டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த டிகாஷன் தான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருன்னு மாற்றி 3 மாதத்துக்கு நம்மளுடைய முடியை அப்படியே கருப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ நம்ம தண்ணி கொதித்த உடனே 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2-3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின 1.5 டம்ளர் தண்ணி நல்லா பாதி அளவாக சுண்டி வரணும். ஓகேவா? அடுத்து இந்த டீத்தூள் நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு டீத்தூள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளசி இலைங்க. துளசி இலை நம்மளுடைய முடிகளை நல்லா கருப்பாக்கும். இப்போ மழை காலம் அப்படின்றதுனால துளசி இலையை சேர்த்து செய்யும்போது நமக்கு ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்காதுங்க. அதுவும் இல்லாமல் துளசி இலை நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நல்லா நம்ம ஊற்றுன அந்த 1.5 டம்ளர் அளவு 3/4 டம்ளராக ஆகணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ, நீங்கள் 2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும், பாதிக்கு பாதி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்ல திக்கான டிகாஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிகாஷன் கிடச்சிருக்கு. இந்த டிகாஷனை வச்சு தான் நம்ம இப்போ மருதாணி ஹேர் டை, ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த டிகாஷனை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த டிகாஷனை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு முடி நல்லா ஷைனிங்காக ஆகும். முடியில் இருக்கிற வறட்சி எல்லாம் போகுங்க. அடுத்து இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இரும்பு கடாயில் செய்தால் தான் உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலான ஒரு ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். 100% முடி கருகருன்னு மாறும். இப்போ நம்ம ஒரு 2-3 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர், பிரிங்ராஜ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த மருதாணியோட இந்த கரிஞ்சீரகம் கரிசலாங்கண்ணி சேரும் பொழுது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு மாறும். அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா அவுரிப்பொடி. அவுரிப்பொடி நம்ம எவ்வளோ மருதாணி சேர்க்குறோமோ அதுக்கு 2 மடங்கு நீங்கள் அவுரிப்பொடி சேர்த்துக்கோங்க. அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ரேஷியோ 1:2ன்ற ரேஷியோவில் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு மாறும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச டிகாஷனை அப்படியே கலக்கிக்கிட்டே வாங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா முடியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது முடியெல்லாம் முகத்துலலாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மருதாணியோட நம்ம ஒரு டிகாஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிசல்ட் பக்காவாக கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளருங்க. ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய கருமை அப்படியே 3 மாதத்துக்கு இருக்குங்க. இப்போ நம்ம கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுருங்க. இந்த டிகாஷனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்போ அப்ளை பண்ணுறோமோ அப்போ இதை என்ன செய்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இதை அப்படியே ஹேர் டையை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருங்க. இல்லைன்னா நைட்டு பூராவுமே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான கலரில் ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் ஒரு 8 மணி நேரம் வச்சுட்டேங்க.
அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கருமை கிடச்சிருக்கு. இந்த வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்ல மைல்டு ஷாம்பு போட்டு முடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதே ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த டிகாஷன் எடுத்து வச்சோம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அதில் வந்து ஷாம்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க. வீட்டில் என்ன கெமிக்கல் ஷாம்பு இருக்கோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதை இதில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஹேரை வந்து அழுக்கு இல்லாமல் ஆயில் பிசுக்கு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஹென்னா ஹேர் டையை நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போதுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னேன் இல்லையா ஷாம்பு, நான் இப்போ ஷாம்பு பாருங்கள் இந்த டீ டிகாஷனில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வந்து நல்லா நுர கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த டீ டிகாஷன் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக்கும். நிறமியாக இது வந்து செயல்படும் நம்மளுடைய முடியில். அதுக்கப்புறம் இதை தடவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து ஒரு 3 நாளைக்கு ஹேரில் வந்து எந்த விதமான ஒரு செயலுமே பண்ண வேண்டாம். அதாவது திருப்பி தலை குளிக்காதீங்க, அதுக்கப்புறமா எண்ணெய் வைக்காதீங்க. ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? 3 நாளைக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ இல்லை ஹேர் டை ஆயில் எது இருக்கோ அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் டிகாஷன் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து தலையை அலசிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் வந்து நல்லா இருக்குங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்தில் 1 வாட்டி கண்டிப்பாக செய்துக்கிட்டு வாங்க. இந்த ஆயில் வைக்கிற பழக்கத்தை ஹேர் டையை 3 மாதத்துக்கு 1 வாட்டி அப்ளை பண்ணால் போதும். இந்த ஆயில் வைக்கிறீங்க இல்லையா, அதை வந்து வாரத்தில் 1 வாட்டி வச்சு மைல்டு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய முடியோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.